தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு பகுதியில் நேற்று கடலுக்குள் கொண்டுவிடப்பட்ட 36 திமிங்கிலங்களில் 10க்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் மீண்டும் கரை ஒதுங்கி உயிரிழந்திருக்கின்றன. இறந்து உடல் அழுகிய நிலையில் காணப்பட்ட அந்த திமிங்கிலங்கள் பொக்லைன் இயந்திரம் வாயிலாக அகற்றப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்கரையில் இன்றும் 10க்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கின. டன் கணக்கில் எடை கொண்ட ஷார்ட் ஃபின் பைலட் வேல் திமிங்கிலங்களில் 80க்கும் அதிகமானவை நேற்று கரை ஒதுங்கிய நிலையில் உயிருடன் காப்பாற்றப்பட்ட திமிங்கிலங்கள் கடலில் விடப்பட்டன. ஆனால் அவற்றில் சில மீண்டும் கரை ஒதுங்கியிருந்தன. கரையிலிருந்து உள்ளே ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கொண்டு விட்டால் தான் அது உயிரோட இருக்க முடியும். ஆனால் நம்ம அதுக்கு அப்படி விடுற அளவுக்கு நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் நம்ம அரசாங்கத்தையும் இல்லை, நம்முடைய மக்களிடம் விழிப்புணர்வு கிடையாது. 10 மீட்டரில் கொண்டு விடுறோம், அது திரும்பவும் இங்கே தான் வரும். அது மட்டும் இல்லை, அதை மொத்தமாக கொண்டு விடணும். நீங்கள் தனித்தனியாக கொண்டு விட்டால் திரும்ப அது இங்கே தான் வரும். மொத்தமாக கொண்டு விட்டால் தான் அது குரூப்பாக அப்படி மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போகும். தனித்தனியாக விடும்போது அதனுடைய கூட்டங்களை தேடி திரும்ப இது இங்கே திரும்ப இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் தனியாக ஒரு விங் வச்சு பயோடைவர்சிட்டி சேஃப்கார்டு மாதிரி ஒரு விங் வச்சு தனியாக இதுக்குன்னு ரிசர்ச் வெசல்ஸ் வாங்கி இதை பூரா மொத்தமாக கொண்டு போய் கடலை விட்டாங்கன்னா அந்த உயிரினங்கள் திரும்பவும் கரைக்கு வராமல் பாதுகாக்கப்படும். இதுபோன்ற திமிங்கிலங்கள் வழக்கமாக மந்தை போல இயங்கக்கூடியவை என்கிறார் கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர் லால்மோகன். மந்தையை வழிநடத்தும் தலைவர் இறந்துவிட்டாலோ அந்த தலைவரின் ஒலி அலைகளை உணர முடியாவிட்டாலோ மொத்த மந்தையும் வழி தவறி கரை ஒதுங்கும் என்று கூறும் இவர், அந்த வகையில் தலைவர் வழி தவறியதால் மற்ற திமிங்கிலங்களும் வழி தவறி கரை ஒதுங்கி இருக்கக்கூடும் என்றும் இறை தேடி வந்தபோது வழி தவறி இருக்கலாம் என்றும் கூறுகிறார். இந்த ஷார்ட் பின் பைலட் வேல் தான் டெம்பரேட் வாட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஷார்ட் பின் பைலட் வேல் மெயின் அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அது வழி நடத்துகிற அந்த பெரிய மீனானது எப்படி நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு அப்பா அம்மா இருப்பாங்களோ அது மாதிரி இந்த கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த மீன் ப்ராப்பரான வழியை காமிக்கலாம் அந்த மாதிரி லேண்ட் ஆயிரும். இது மெயினாக சோனார் மூலமாக தன்னுடைய ஒளி அலைகளை பரப்பி பேசிக்கிறோம். அந்த சோனார் இதுலேயும் பிரச்சனைகள் வந்தாலும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதனாலையும் வர காரணமாக இருக்குது. கூட்டத்துக்கு ஒரு தலைவன் உண்டு. அந்த தலைவன் ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி தான் எல்லா டால்ஃபின் வர்றது. அந்த சவுண்டு அது ஸ்டாப் ஆயிட்டா அந்த டால்ஃபின்ஸு எங்க போவேன்னு தெரியாது, அனாதை ஆயிரும். அந்த சவுண்டு இல்லாத இப்போ அதுக்கு தலைவன் இதுல கரை ஒதுங்கியாச்சு. அதனால இப்போ அந்த தலைவருக்கு சவுண்ட் இல்லை. அதனால இதை நாம இந்த டால்ஃபின் கடலுக்கு உள்ள கொண்டு போனாலும் எல்லா டால்ஃபினும் அந்த சவுண்ட் இல்லாதனால திரும்ப வந்துடும். அரிய வகையைச் சேர்ந்த பாதுகாக்கப்பட்ட இனமான இந்த வகை திமிங்கிலங்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கடலில் ஏற்படுற மாறுபாடு, ரெண்டாவது இந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளோட கழிவு நீர் தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் மழை நீரில் கடலில் கலக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கடலில் உள்ள இந்த இயல்பான வாழ்க்கையை மாற்றி இதுகள் கரைக்கு வரும்போது இந்த மாதிரி இறக்கிறதுக்கான வாய்ப்பாயிருது. இதை தடுக்கிறதுக்கு தொழிற்சாலை கழிவுகளை கடலில் சேர்றதை பற்றியும் கடலியலில் உள்ள சூழ்நிலை மாறுபாடை பற்றியும் அரசு ஒரு விரிவான ஆய்வு பண்ணணும். எஞ்சியுள்ள திமிங்கிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒரு தலைமையின் கீழ் இயங்கும் குழுவுக்கு தலைமை இறந்த பிறகு மீண்டும் அது இயங்குவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையை இந்த திமிங்கலங்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை காண முடிகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே கடலில் விடப்பட்ட மற்ற திமிங்கலங்களும் உயிரிழக்க இதுவே காரணமாக அமைந்துள்ளது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் சங்கர் நாராயணுடன் மணப்பாட்டிலிருந்து நாகராஜன்.